அனைவருக்கும் இரவு வணக்கம். ஐயா திரு டிடிவி தினகரன் அவர்களே, ஜோசப் விஜயிடம் முதலமைச்சர் பதவி கொடுத்தா தமிழ்நாட்டுக்கே அழிவுன்றீங்க. அவர் கையில் கொடுத்தா அழிவாயிடும். நீங்கள் ஒரு நல்ல முதலமைச்சராக பார்த்து சொல்லுங்களேன் ஐயா, நம்ம அவங்கள முதலமைச்சர் ஆக்கிடலாம் ஐயா. ஏன்னா நீங்கள் படித்த இன்ஜினியரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால தான் கேட்குறேன் ஐயா. இன்னொரு விஷயம், நீ விஜய் கிட்ட கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு அழிவுன்றீங்களே. மன்னார்குடியில் திரு காமராஜர் அவர்கள் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று அவரை டிவிகே தலைவர் போர்ச்சேரி பண்ணி அவரை அவர் ஆயுஷ் போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை காமிக்கிறீங்க, போர்ச்சேரின்றீங்க. நான் ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கய்யா. ஐயா, வட சென்னையில் ஆர்கே நகர் தொகுதியில் நீங்கள் எம்எல்ஏவாக நின்னீங்க. நிற்கிறப்போ அந்த தொகுதி மக்களுக்கு 20 ரூபாய் கொடுத்து டோக்கன் கொடுத்துட்டு எம்எல்ஏவாக நீங்கள். அது பிற்பாடு அந்த தொகுதியே நீங்கள் போய் பார்க்கல. அது போர்ச்சேரின்னு சொல்லாத, அதுக்கு என்ன நீங்கள் சொல்லலாம், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜான்சி ராணி பேர் எடுத்த அம்மா ஜெயலலிதா கூட இருந்து அவங்கள எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிச்சிட்டிங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அடுத்தபடியாக அம்மா சசிகலா அம்மா, அந்த உறவு முறை உனக்கு தாய் தான் அவங்க, அவங்களையும் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு தனி கட்சி ஆரம்பித்து வந்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன ஐயா பேர்? இதுக்கெல்லாம் போர்ச்சேரி இல்லாத வேறு என்ன பெரிய ஐயா? ஏன் ஐயா, விஜய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2 கட்சியும் சரியில்லைன்னு சொல்லி தான் மக்கள் முதலமைச்சர் அவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் போர்ச்சேரி பண்ணி வந்தார்னு எப்படி சொல்கிறீங்க? எந்த காரணத்தை வச்சு சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஒரே ஒரு விளக்கம் கொடுங்கய்யா, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஐயா. அப்படி பார்க்க போனால் சுத்தமாக போர்ச்சேரியே நீங்கள் தான் ஐயா. அந்த அருமையான தெய்வத்தை எல்லாம் கூட இருந்து காலி பண்ணிட்டீங்க. அந்த கட்சியே உங்களை மன்னிக்காது, அந்த அம்மாவோட ஆத்மாவை உங்களை மன்னிக்காது ஐயா. அதனால வார்த்தை பேசும்போது என்ன பேசணும், எப்படி பேசணும்னு கொஞ்சம் நிதானமாக தெரிஞ்சு பேசுங்கய்யா. ஏன்னா என்னை விட வயசில் நீங்கள் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ அனுபவசாலிண்ணா. நாங்களும் உங்கள் காலுக்கே தூசுண்ணா. அதனால் நீங்கள் தேவையில்லாதெல்லாம் போட்டு விஜயை அதை ஏளனமாக பேசுகிறத விட்டுட்டு வேறு வழி ஏதாவது இருந்தால் பாருங்க. நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிங்களே, நீங்கள் எப்படிலாம் பேசுறீங்க யார், நம்ம எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் எப்படிங்க நீங்கள் ஒன்றா சேர்ந்தீங்க? ஏன் வேணாங்க, நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வயசில் பெரியவங்க அதனால் எப்படி பேசுகிறேன், என்ன உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கய்யா. இத்தோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.